இந்தியாவிலே முதல் தொழில்நுட்ப கல்வி நிலையம், முதல் பேருந்து நிலையம், இந்தியாவிலே முதல் முறையாக தயாரிக்கப்பட்ட இருசக்கர வாகனங்களின் உதிரி பாகங்களுடைய தொழிற்சாலை, இது போன்ற பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த திரு கோபால் துரைசாமி நாயுடு என்கிற ஜிடி நாயுடு அவர்களை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் MC பிரகாஷ். நம்ம பகிரக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோபால துரைசாமி நாயுடு என்கிற ஜிடி நாயுடு அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துல 1893 ஆண்டு மார்ச் 23 பிறந்துள்ளார். அவருடைய சிறிய வயதிலேயே அவருடைய தாயார் அவர்கள் இறந்து விடுகிறார். ஜிடி நாயுடு அவர்கள் தன்னுடைய தாய்மாமன் வீட்டில தான் வளர்றாரு. தன்னுடைய தாய்மாமன் ஊர்ல இருக்கக்கூடிய திண்ணை பள்ளிக்கூடத்துல தான் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே பயங்கர சுட்டித்தனமாகவும் சுறுசுறுப்பாகவும் எல்லா தொழிலையும் ஆர்வமாகவும் இருந்திருக்கிறாரு ஜிடி நாயுடு அவர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல குடும்ப வறுமையின் காரணத்தால படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாம அதே கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல கூலி வேலையில சேர்றாரு. கிட்டத்தட்ட அவருக்கு 17 வயசு ஆகிற வரைக்கும் அங்கேயே தான் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்பெனியோட தைலத்துக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அந்த சூழ்நிலையில ஜிடி நாயுடு அவர்கள் தனக்கு தெரிஞ்ச ஒரு வருவாய் ஆய்வாளர் அவருடைய உதவியோட அமெரிக்காவில இருந்து அந்த தைலத்தை இறக்குமதி செஞ்சு ஒரு சிறு வியாபாரமா அதை ஆரம்பிச்சாரு. அதன் மூலமா அவருக்கு கொஞ்சமா வருமானங்களும் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த தோட்டத்துல தங்கி வேலை செஞ்சுக்கிட்டே இந்த வியாபாரத்தையும் கவனிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. பிரிட்டிஷ் ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த சமயத்துல நில அளவையாளர், அதாவது நிலத்தை அளக்கக்கூடிய அதிகாரி கோவையில் இருக்கக்கூடிய கலங்கல் கிராமத்துக்கு தன்னுடைய 2 வீலர் பைக்கில் அந்த கிராமத்தை நோக்கி வராரு. ஜிடி நாயுடு அவர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த தோட்டத்துக்கு நேர்ல வந்த உடனே அந்த அதிகாரியுடைய பைக் பழுதாகி நின்று விடுது. தன்னுடைய 2 வீலர்ல என்ன பழுதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய உபரி பாகங்களை கழட்டி பாக்குறாரு. அதை கவனிச்சுக்கிட்டே அருகில நின்றுட்டு இருந்த ஜிடி நாயுட கை காமிச்சு கூப்பிட்டு கொஞ்சோண்டு மண்ணெண்ணையும் ஒரு துணியும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஜிடி நாயுடு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வேகமாக ஓடி போய் அவர் கேட்ட மண்ணெண்ணையும் கொஞ்சோண்டு துணியை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறாரு. அந்த கழட்டின உபரி பாகங்களை அந்த மண்ணெண்ணெயில போட்டு சுத்தமாக துடைச்சு கழுவிட்டு திரும்பவும் அந்த 2 வீலர்ல ஃபிட் பண்ணி மாட்டி அந்த அதிகாரி தன்னுடைய பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்போதான் ஜிடி நாயுடு அவர்களுக்கு ஒரு பொறி தட்டுகிறது. இந்த அதிகாரி பயன்படுத்தக்கூடிய இந்த இருசக்கர வாகனத்தை எப்படியாவது நமக்கு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஐடியா வருது. அப்படியே தனது அடுத்த கட்ட கனவோடு கோயம்புத்தூரை நோக்கி ஒரு பயணம் செய்யறாரு. அங்கதான் முதல் முறையா தொடர் வண்டின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் முதல் முறையா பாக்குறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்றாரு. மாசம் 3 ரூபா சம்பளம், 3 வேளை சாப்பாடு, அங்கேயே தங்கிக்கலாம். அப்படி பேசி வேலையில சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஜிடி நாயுடு அவர்கள். தான் ஆசைப்பட்ட அந்த பைக்கை வாங்கணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அதிகாரிய ஒரு நாள் சந்திக்கிறாரு. தான் சேர்த்து வச்ச அந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து தனக்கு அந்த வண்டி வேணும், இந்த இருசக்கர வாகனம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது, அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச மொத்த பணமும் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் ஆசைப்பட்ட மாதிரியே பணத்தை கொடுத்து வாங்கி அந்த வண்டியை தனக்கு சொந்தமாக்கிக்கிறாரு ஜிடி நாயுடு அவர்கள். அவருக்கு 20 வயசு ஆகும் போதே கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்ததா பருத்தி வியாபாரத்துல கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாரு. லாபம் நஷ்டம் இப்படி மாறி மாறி அவருடைய வியாபாரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து திருப்பூர்ல ஒரு பருத்தி ஆலைய தொடங்குறாரு. அந்த சமயத்துலதான் 1ஆம் உலக போரும் நடந்து கொண்டு இருந்தது. அந்த காலகட்டத்துல நிறைய பருத்தி ஆடைகள் தேவைப்பட்டது. அந்த வாய்ப்பை ஜிடி நாயுடு அவர்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. நிறைய லாபங்களையும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. திருப்பூர்ல விட மும்பைல நல்லா வியாபாரம் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஜிடி நாயுடு திருப்பூர்ல சம்பாதிச்ச மொத்த பணமும் 15 லட்சத்தையும் எடுத்துக்கிட்டு மும்பைக்கு புறப்பட்டு போறாரு.
ஆனா எதிர்பார்த்த அளவுல அவருக்கு வியாபாரம் கை கொடுக்காம போகுது. வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்படுது. நஷ்டத்தோட தன்னுடைய சொந்த ஊருக்கு மறுபடியும் திரும்பி வராரு. திரும்பவும் எங்கேயும் வேலைக்கு போகவும் அவருக்கு விருப்பம் இல்லாம போகுது. இந்த நிலையில கோவில்ல ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த பிரபல தொழில் அதிபரா இருக்கக்கூடிய சர் ராபர்ட் அவர்களை சந்திக்கிறாரு. அந்த அதிகாரி பருத்தி ஆலை, ரப்பர் தோட்டம், அதுக்கப்புறம் தேயிலை தோட்டங்களை வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட ஜிடி நாயுடு அவர்கள் அவருடைய வாகனங்கள்ல பராமரிக்கக்கூடிய வேலைகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போய் நிக்கிறாரு. முதலாளியா வேலை பார்த்த ஜிடி நாயுடு அவர்களை தொழிலாளியா மாத்திக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவரு தங்கிட்ட இருந்த மோட்டார் சைக்கிளை கொடுத்து தன்னை ஒரு தொழில் முனைவரா மாத்திக்க சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அந்த ஒரு விஷயம் தான் ஜிடி நாயுடுவோடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. 1920ஆம் ஆண்டு பொள்ளாச்சியிலிருந்து பழனி வரைக்கும் முதல் முறையா பேருந்து பயணத்தை இயக்குனாரு. அந்த பேருந்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநராகவே இவரும் இருந்துகிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து 365 நாள், அதாவது வருஷம் முழுவதும் ஒரு நாள் கூட லீவே எடுக்காம கண்டினியூஸா ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. தான் கூட பணிபுரியிற பணியாட்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை போக அதுல வரக்கூடிய வருமானத்தை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வைக்கிறாரு. 12 வருஷத்துல ஒரு பேருந்து 280 பேருந்தாக மாறியது. 1931ஆம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியால ஜிடி நாயுடு அவர்களுடைய பேருந்து சேவை பெரிதும் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் மோட்டார் தொழிற்சாலையில ஈடுபட்ட பல்வேறு நபர்களோட முயற்சியால யுனைடெட் மோட்டார்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனிக்கு 280 பேருந்துகளும் பயணம் செய்ய ஆரம்பிச்சது. நாள் ஒன்றுக்கு 10,000 பயணிகளை, கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் அவருடைய பேருந்துகள் பயணம் செய்ய ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்துல பேருந்து நிலையம் அப்படின்றது எங்கேயுமே இல்லாம இருந்திருக்குது. பொதுமக்களுக்கு பயன்படும் வகையிலையும் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலையும் சோசியல் ஆர்வம் உள்ளதாலையும் ஜிடி நாயுடு அவர்கள் திருப்பூர் பல்லடம் பகுதியில சுமார் ஒரு நாளைக்கு 600 பேருந்துகள் வந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்து கொடுக்கிறாரு. அந்த பேருந்து நிலையத்துல தான் உணவகம், கழிவறை, ஓய்வறை, இப்படி அனைத்து வசதிகளும் இருந்துச்சு. அரசோடைய வரி விதிப்பு அதிகமான காரணத்தால அரசே ஏத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. 1938ல யுனைடெட் மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை அரசே ஏத்து நடத்தணும் அப்படின்றதையும் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதமும் எழுதுறாரு. அப்போ சுயநலம் அல்லாத ஒரு நிபந்தனையும் வைக்கிறாரு. பயணிகள் போக்குவரத்து துறையின் மூலியமா கிடைக்கக்கூடிய வருவாயில ஒரு பகுதியை தொழில்முறை கல்விக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் அந்த கோரிக்கை. தான் கல்லூரியில படிக்கல அப்படின்னாலும் தொழில் கல்வியின் அவசியத்தை உணர்ந்துதான் அவரு இந்த மாதிரியான நிபந்தனைகளை வச்சிருக்கிறாரு. சென்னை ஆளுநராக இருந்த ஆர்த்தர் ஹோபர் என்பவரை சந்திச்சு இந்த நிபந்தனைகளை முன் வச்சாரு. அதுக்கு ஓகேன்னு சொல்லிய ஹோப் அப்படிங்கிற பேரையிலே 1945ஆம் ஆண்டு தொடங்கப்படுகிறது. அதே மாதிரியே கலைக்கல்லூரிக்கு பதிலா பாலிடெக்னிக் ஆரம்பிச்சு இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை வழங்குறாங்க. 3 ஆண்டுகள் கல்வி என்பதை மாத்தி 2 ஆண்டு கல்வி அப்படின்ற முறையை கொண்டு வராங்க. இதற்கு பிறகுதான் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் வேகமாக வளரக்கூடுது. நாயுடு அவர்கள் தான் கண்டுபிடிக்கக்கூடிய பொருளுடைய பயன்பாடை அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டிலிருந்தே ஆரம்பிக்கிறாரு. ஒரு முறை ஜிடி நாயுடு அவர்கள் ஐரோப்பாவிற்கு பயணம் செய்த போது பிளேடு பற்றாக்குறையின் அத்தியாவசியத்தை அறிந்திருக்கிறாரு. பேக்கரியில் அமர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பேக்கரியில ரொட்டி துண்டுகளை நறுக்கிறத கவனிச்சிருக்கிறாரு. இதே மாதிரியே பிளேடு ஒன்று மோட்டார்ல பொருத்தி ட்ரிம்மரை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இதை தயாரிச்சு லண்டனுக்கும் ஏற்றுமதி செய்யறாரு. அவருடைய கண்டுபிடிப்புகள் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய கண்காட்சிகள்ல வைக்கப்படுது. அவருடைய கண்டுபிடிப்பான ட்ரிம்மருக்கு ஒரு பரிசும் பிளேடுக்கு 3 பரிசுகளும் கிடைக்கப்பெறுகின்றன. இவருடைய கண்டுபிடிப்புக்கான காப்புரிமையை பெறுவதற்கு பல்வேறு நாடுகள்ல இருந்து இவர்கிட்ட ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. ஆனா ஜிடி நாயுடு அவர்கள் எந்த நாட்டுக்கும் தன்னுடைய காப்புரிமையை விட்டு கொடுக்கல. ஏன்னா தன்னுடைய தாய் நாட்டுக்கு தான் அது பயன்படுத்தணும் அப்படின்னு தான் ஜிடி அவர்கள் நினைச்சிருக்கிறாரு. ஒரு முறை சிக்காகோவிற்கு செல்லும் பொழுது அங்குள்ள ஆரஞ்சு பழங்களை ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் ஒருவர் அதனை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பேராசிரியரை சந்திச்சு
ஜிடி நாயுடு அவர்கள் பேசவும் செய்கிறாரு. ஆரஞ்சு பழங்களை பயன்படுத்தும் போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த விதைகளை அதோட சுவையும் மனமும் மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிறத விளக்கி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. உடனே ஜிடி நாயுடு அவர்கள் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்திலே ஆராய்ச்சி செஞ்சு அந்த பழத்தை புரியக்கூடிய ஒரு இயந்திரத்தை தயாரித்து அங்கேயே அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கோடைய தோள்களை சீவி எடுக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதோட சோர் கடிகாரத்துக்கு தினமும் சாவி கொடுக்கணும் அப்படின்ற நிலைமையை மாத்தி வாரத்துக்கு 2 முறை சாவி கொடுத்தால் போதும் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. அதோட எலெக்ஷன்ல கள்ள ஓட்டுகளை பதிவு பண்ணாம இருக்கிறதுக்காக நவீன இயந்திர கருவிகளை கண்டுபிடிக்கிறாரு. வலுவாக ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய கட்டிடங்களை பயன்படுத்தக்கூடிய கருவிகளை கண்டுபிடிக்கிறது. நெல், உமி, சிமெண்ட் கலந்த ஒரு கலவையை உருவாக்குறாரு. மக்கள் கிட்ட இதுக்கான வரவேற்பும் அதிகமா இருக்குது. வேளாண் துறைக்கும் தொழில் துறைக்கும் மிகவும் பயன்படக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டாரை 1937ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு. ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக் அப்படின்னு எல்லா துறைகளிலும் நாயுடு அவர்கள் திறமையாக விளங்கினாரு. தான் கண்டுபிடிச்ச பொருட்களை ஜெர்மனியில் நடந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தினாரு. அப்போ அவர் தங்கியிருந்த அந்த விடுதியில ஹிட்லர் அவர்களை சந்திக்க நேர்ந்துச்சு. ஜெர்மனியில அவர் பார்த்த மெர்சடிஸ் 120S அப்படிங்கிற காரை விலைக்கு வாங்கி அதை இந்தியாவுக்கு கொண்டு வராரு. இந்த கார் கோவையில் இருக்கக்கூடிய ஜிடி நாயுடு ஆட்டோ கண்காட்சியில வைக்கப்பட்டிருக்கு. தொடக்க கல்வியை கூட முழுமையா அடையாம இருந்த ஜிடி நாயுடு அவர்கள் புதுமையான கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்குள்ள தொடர்ந்து அறிமுகம் செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தாரு. தொழில் துறையில மட்டும் இல்லாம வேளாண் துறையிலையும் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்றபடியே அந்த கண்டுபிடிப்புகள் அத்தனையும் பயன்படும் வகையிலே அமைஞ்சிருக்கு. சின்ன வயசுல இருந்தே தோட்டத்துல வளர்ந்த ஜிடி நாயுடு அவர்கள் வேளாண் துறையிலும் நிகழ்த்திய சாதனைகள் பெருசு. புதிய ரக வாழை, பப்பாளி, அவரை இது போன்ற தாவரங்களை உருவாக்கினாரு. சோளம் பயிரிடுவதற்கு ஒரு ஊசியின் மூலமாக அதற்கு மருந்து செலுத்தி மிகவும் குறுகிய காலத்திலே வளர்ந்து அறுவடை செய்யக்கூடிய வகையில ஒரு புது வகையான சோளத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. பொதுவா ஒரு சோளச்செடியில 2 இல்ல 3 கதிர்கள் தான் இருக்கும். ஆனா ஜிடி நாயுடு அவர்கள் கண்டுபிடிச்ச அந்த சோளச்செடியில சுமார் 40 கருத்துகள் வரை இருக்கக்கூடிய செடிகளாக இருந்திருக்கிறது. அவர் கண்டுபிடிச்ச பருத்தி செடிகள் 10 அடி உயரம் வளர்றது மட்டும் இல்லாம அதிகப்படியான பஞ்சுகளையும் கொடுத்துச்சு. இந்த பருத்தி செடியை ஜெர்மனில இருக்கக்கூடியவங்க பருத்தி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இவருடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து சர் சி.வி. ராமன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. இந்த கண்டுபிடிப்புக்கு எல்லாம் காப்புரிமை வாங்கணும் அப்படின்னு ஜிடி அவர்கள் கொஞ்சம் கூட அவசரப்படவே இல்லை. இவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் மேல நாட்டவர்கள் பயன்படுத்திக்கிட்டு அவருடைய கண்டுபிடிப்புகளை விளையாட்டம்சம் செய்த நிகழ்வுகளும் இருக்கு. இன்று உலகம் முழுவதும் பட்ஜெட் குடியிருப்புகள் பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்கள் தொகை பெருக்கெடுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையை ஜிடி நாயுடு அவர்கள் அன்னைக்கே கணிச்சிருக்கிறாரு. பட்ஜெட்ல கட்ட வேண்டிய வீடுகளை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆய்வுகளையும் அப்பயே மேற்கொண்டு இருக்கிறாரு. குறுகிய காலத்துல, அதாவது வெறும் 11 மணி நேரத்துல ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறாரு. காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 8:30 மணிக்குள்ள கட்டி முடிக்கிறாரு. இந்த வீட்டை அப்போதைய இந்திய ஜனாதிபதியா இருந்த விபி கிரி அவர்களை வச்சு வீட்டோட திறப்பு விழாவை நடத்தி முடிக்கிறாங்க. காந்தி, நேரு, காமராஜ் போன்ற அரசியல் தலைவர்களோடும் சர் சி.வி. ராமன் அவர்களோடும் தோழமை நட்புணர்வோடு இருந்திருக்கிறார் ஜிடி நாயுடு அவர்கள். ஆனா அவருடைய எந்த கண்டுபிடிப்புக்கும் அரசுடைய உதவி பெறல. அப்போ பெண்கள் வேலை வாய்ப்பு இல்லாமையும் படிப்பறிவும் இல்லாம இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தன்னுடைய கம்பெனியில கணக்காளரா வேலை பார்க்க அமர்த்துகிறார். தன்னுடைய ரேடியோ தயாரிக்கும் கம்பெனிகள்ல பெண் பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துகிறார். ஜி.என். நாயுடு அவர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் எதிர்கால சன்னதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கோவை அவினாசி ரோட்ல அவருடைய கண்டுபிடிப்புகள் அத்தனையும் வச்சு ஒரு அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள் அனைவருமே கோவையில் இருக்கக்கூடிய ஜிடி நாயுடு அருங்காட்சியகம்
ஒரு பொக்கிஷமாவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து படிப்பறிவு இல்லாம போனாலும் தன்னுடைய திறமையாலையும் தன்னுடைய ஆர்வத்தாலையும் தன்னுடைய கடினமான உழைப்பால இந்தியாவின் மிகப்பெரிய விஞ்ஞானியா வளர்ந்த ஜிடி நாயுடு அவர்கள் நம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவே இருந்து கொண்டிருப்பார். ஜிடி நாயுடு அவர்கள். நண்பர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.